திமுகவில் இருக்க எல்லாருக்குமே அமைச்சராகிற வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி ஒரு தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாக 20 பேரோ 200 பேரோ 300 பேரோ அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல தலைவர்கள் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு மாறுவது அது வழக்கமான ஒன்று தான். நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் இருக்குது. இப்போ தேர்தல் முடிவுகளே வராத நிலையில் இப்படிலாம் வரக்கூடிய செய்திகள்லாம் ஒரு யூகங்களின் அடிப்படையில் சொல்கிற செய்தியாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு எக்ஸிட் போல் வந்த பிறகு எக்ஸிட் போலையும் 100% நம்பிட முடியாது. பட் அது ஒரு 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 இது காட்டும், ஒரு அடையாளத்தை காட்டும். இந்த இலக்கு இப்படி தான் இருக்குது, இப்படி தான் எங்களுடைய பார்வை இருக்குன்னா ஆளுக்கு ஒரு பார்வையில் சொல்லுவாங்க. சில நேரங்களில் முடிவுகளை சொல்கிற எல்லாருமே ஒரே மாதிரி எக்ஸிட் போலில் சொல்லுவாங்க. சில நேரங்களில் அதுலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஒருத்தர் தேசிய ஜனநாயக கூட்டணி 180 இடத்துல ஜெயிக்கும்பாங்க, சிலர் 60 இடத்துல தான் ஜெயிக்கும்பாங்க. இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டிருக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரண்படும் போது அந்த எக்ஸிட் போல் முடிவுகளையும் அப்படியே 100% ஏற்றுக்கணுங்கிறதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே இந்த எக்ஸிட் போலுக்கான தரவுகளை கலெக்ட் பண்ணுறவங்க, அதை சீரமைத்து வெளியிடக்கூடிய அவர்களே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்துக்களை சொல்லும்போது அதையும் நம்ம முழுமையாக இது பண்ண முடியாது. ஓரளவு பல மாநில தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸிட் போல்கள் அப்படியே வெற்றிக்கான அந்த உத்தரவாதத்தை அப்படியே தந்தது உண்டு. சில நேரங்களில் அதில் மாற்றம் ஏற்பட்டதும் உண்டு. நம்ம ஏற்கனவே கடந்த ராஜஸ்தான் சத்தீஸ்கர்லாம் பார்த்தோம். சில நேரங்களில் காங்கிரஸுக்கு நிறைய எக்ஸிட் போல் வந்திருக்கும் போது பிஜேபி பெரிய வெற்றி பெற்றிருக்கு. சில நேரம் பிஜேபிக்கு வரும்போது அந்த வெற்றிக்கான லேசாக கொஞ்சம் தடுமாறி இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இங்கேயும் பார்ப்போம். ஏன்னா எக்ஸிட் போலில் வாக்களித்து விட்டு வரக்கூடிய எல்லோருமே அப்படியே உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ப முடியாது. அது சொல்லித்தான் ஆகணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. சில பேர் வெளிப்படையாக சொல்ல ஆசைப்படுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையாக சொல்ல ஆசைப்படுறவங்க சதவீதம் எத்தனை பேர், சொல்லாதவங்க எத்தனை பேரெல்லாம் நம்ம பகுத்து பார்க்க முடியாது. ஏதோ அங்கே அவங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு முன்னாடியே கட்சியிலேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் விளையிறாங்க, போகிறாங்க, வர்றாங்கங்கிறதெல்லாம் அதில் நான் இப்போ பெரிய ஆர்வம் காட்டலை. அது முடிவுகள் வரட்டும், அப்புறம் பார்ப்போம்.